ஓவர் பீச் மேலப்பக்கம் ஓவர் பீச் காட்டுக்குள்ள கொண்டு போய் அங்கிருந்து களங்காட்டூர் காட்டுக்குள்ள மாதா காலேஜ் காட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. போலீஸ் 3 பிரிவா பிரிக்கிறாங்க. இந்த 3 பிரிவா பிரிச்சு 2 பேரா பிரிக்கிறாங்க ஆளுங்க. 3 பிரிவா பிரிச்சு 3வது நாள் இங்க ஐயனார் கோயில் காட்டு கொண்டு வராங்க. இது ஏற்கனவே வெளியில கல்லை தூக்கி போட்டு உடைச்சு நொறுக்கியாச்சு. கல்லை தூக்கி போட்டு நெரிச்சு அடிச்சதுலதான் பையன் இறந்துட்டான். அதோட உடனே சிவகங்கை ஆஸ்பத்திரியில் வச்சாங்க. மணாமர் ஆஸ்பத்திரியில இருந்து சிவகங்கை ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. சிவகங்கை ஆஸ்பத்திரியில் இறந்த உடனே நைட்டோட நைட்டா மதுரை கொண்டு இப்போ அந்த போலீஸ் 16 பேருங்க யாருமே அதில் தேவேந்திர மற்ற ஜாதியே கிடையாது. எல்லாமே அதை சொல்லியே அடிச்சிருக்காங்க. தேவேந்திரன் அருவா எடுத்தோம்னா நாங்க எப்படி அருவா எடுக்கிறோன்னு சொல்லியே அடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஆஃப் பண்ணாதீங்க. நான் தலைவர் பக்கத்துல தலைவர் கைக்குள்ள இருந்தவன் நானு. சொல்லியே அடிச்சிருக்காங்க. சொல்லித்தான் காலை ஒடிச்சிருக்காங்க. தேவேந்திர அருவா எடுத்தா நாங்க எப்படி அருவா எடுக்கிறது? இப்ப இதுவரைக்கும் மினிஸ்டர் வந்தாரு, பாப்பம்ட்டு போயிட்டாரு. எம்எல்ஏ வந்துச்சு, பாப்பம்ட்டு போயிட்டாரு. நகர்மன்ற தலைவர் வந்தாரு, பாப்பம்ட்டு போயிட்டாரு. எஸ்பி வந்தாரு, பாப்பம்ட்டு போயிட்டாரு. பேசிட்டு வரோம்னு இது வரைக்கும் எந்த விதமான முடிவும் சொல்லப்படல. அடிச்சு உடைச்சான்னு சொன்னா ஒன்று ரெடியாக வண்டியே நீதிபதிட்ட மானாமரை நீதிபதிக்கு வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆஜர்படுத்தும் போது கால் ஏன் அப்படி உடஞ்சிருக்கு, இது என்ன காயம் கேட்டீங்கன்னா காவல்துறை தான் அடித்து கல்லால் அடித்து கீழே ஒரு கல் வச்சு காலை நடுவில் வச்சு மேலே ஒரு கல் வச்சு அடித்து இந்த இதை காலை ஒடிச்சாங்கன்ற வாக்குமூலம் மானாமரை நீதிபதிக்கே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு அங்கேருந்து சிவகங்கையிலேருந்து கொண்டு போய் மதுரை கொண்டு போயிருக்காங்க. மதுரையில் இறந்துருக்காரு. அப்போ இறக்குறதுக்கு முன்னாடியுமே அவங்க அம்மா அன்னைக்கு 7ஆம் தேதி சாயங்காலம் வந்து யாருமே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கலையா? நீங்கள் யாரும் பார்க்க விடலை. நீங்கள் கைது பண்ணதுலேருந்து இந்த அவங்க குடும்பத்தை அலக்கழிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த 6ஆம் தேதி அவங்க அம்மாவை அப்பாவை ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு விசாரிக்கிறவங்க பேரில் பதில் ஃபுல்லாக வச்சுருந்துருக்காங்க. மதியத்துக்கு மேலே அம்மாவை அனுப்பிவிட்டாங்க. அவங்க அப்பா வந்து இரவில் தான் அனுப்புகிறாங்க. இரவில் அனுப்பும்போது பிறகு கூட பிடிச்ச அந்த பையனை ஒருத்தனை கூப்பிட்டு வராங்க. ஏன்னா இவருக்கு அந்த அந்த பையன் எங்கே என் பையன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவர்கிட்ட கூட பேச விடாமல் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு இவரை 9 மணிக்கு அனுப்பி விட்றாரு. மறுநாளும் உங்கள் மையன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காரு வாங்க, ஸ்டேஷனில் இருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லி அலக்கழிச்சிருக்காரு. சிவகங்கை வாங்க, மானாமரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மதுரை வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ மதுரைக்கு சாயங்காலம் போகும்போது தான் அந்த 5 மணியை போல் அவங்க அம்மாவை பார்க்க விட்டுருக்காங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் அம்மாட்டையும் சொல்லியிருக்காரு, என்னை அடிச்சு இப்படி வந்து காலை ஒடிச்சிட்டாங்க. 5 மணிக்கு பேசி ஆமாம். இப்போ அவங்க அம்மா பார்த்துருக்காங்க, அம்மாட்ட சொல்லியிருக்காரு காவல்துறை தான் அடிச்சு என் காலை ஒடிச்சாங்க அப்படின்றத. அம்மா கூட யாருமே விடல. ஒரு 5 நிமிஷம் கூட பேச விடல. அதுக்கு பிறகுதான் இங்கே தெரியும். முதல்ல அவங்க அம்மா நிர்வாகிகள் இருக்காங்க, கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்கன்னு சொன்னா நாங்க பசங்க வந்து வீடியோ எடுத்து பார்க்கல. அது அவங்க அம்மாவுக்கு அப்பா குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த விவரம் தெரியல. அவங்க விவரம் தெரிய வேண்டாம்பா. இந்த இறந்த பிறகு இந்த போராட்டம் பண்ணதை அடிச்ச உடனே இதை எடுத்துக்க வேண்டாமா, ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டாமா? நீங்க அடிச்ச உடனே இந்த மாதிரி அடிச்சு கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியுதுல. இல்ல நீங்க நிர்வாகிகிட்ட சொல்லிக்கலாம்ல. சொல்லியிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுத்துருந்தோம்னா சரியா இருந்திருக்கும்ல. 6ஆம் தேதி பிடிக்கும் போதே அவங்கள முழுமையான தகவல் அவங்கள்ட்ட சொல்லலாம். அவங்க சொல்ல வேண்டாங்க. நீங்க நிர்வாகிகிட்ட சொன்னா அவங்க வாட்ச் பண்ணுவாங்கல்ல. சொன்னாதான் நம்ம எஃபெக்ட் எடுக்குது. இறப்பு இருந்திருக்காங்கல்ல. அப்போ 7ஆம் தேதி அவரை அடிபட்டதையும் சொல்லியிருக்காரு. இவங்க போலீஸ் தான் காரணம். கோர்ட் வந்து டிசைட் கோர்ட்டுக்கு போனதுனால கோர்ட்டு டிசைட் பண்ணுறது இன்னைக்கு தான் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு தான் வரும். வந்துட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் பார்த்து ஐஜி பார்த்து நைட்டாக பார்த்துட்டு தான் நான் வரேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வந்த பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எப்படி கால் முடிஞ்சது தெரியதான் செய்யும். இல்லைலாம் அடிச்சு உடச்சாங்க வரப்போம். வந்து இம்மிடியட்லாம் நான் சர்ச் பண்ணுவாங்க. நீங்கள் யாரும் சமானமாக போயிடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு தெளிவாக இந்த போலீஸ்காரங்க உங்கள்கிட்ட கையெழுத்து வருவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, காலில் கையில் கொடுப்பாங்க. யாரும் எந்த காரணம்
நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடும். அதே மாதிரி அடிக்கும்போது சாதியை சொல்லி தான் அடிச்சிருக்காங்க. சொன்னா அது 1000 சொல்லுவீங்க, சொல்லங்கிறது நமக்கு அது முக்கியம் இல்லை. இறந்தது நம்ம பையன். கூட ஒரு பையன் அவன் ரெண்டு பேரை தான் கைது பண்ணாங்க. மொத்தம் 4 பேர். அந்த பையன் அவனுக்கும் தனியாக கொண்டு வந்து அது கேட்ட உடனே அவங்கள உயிரோட இருக்கீங்களா கட்டிடலான்னு இப்போ ராம்நாடு ஜெயிலில் போய் பெட்ரோலை போய் பார்க்கணும் இருக்காங்க. அவங்க ஜெயிலில் இருக்காங்க. ஜெயிலில் இருக்க ராம்நாடு ஜெயிலில் சந்தேகத்தின் பேரில் பிடிச்சதே ஒழிய ஊர்ஜிதமாக பிடிக்கல. இல்லை அவங்க மேலே என்ன கேஸ் போட்டுருக்காங்க? அவங்க மேல திருப்போவனத்துல வந்து வாழ் வச்சிருந்தாலும் வழிப்பறிக்குள்ள சம்பந்தமே இல்லாத கேஸ். அம்புட்டு ஈரி படித்த இளைஞர்கள் ஒரே காரணம் தேவேந்திரன் ஒரே நேரத்தில் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமா ஒரே நேரத்தில் அரெஸ்ட் பண்ணி 3 ஜீப்ல பிரிச்சுட்டாங்க ஆளுகளை. 2 பேரை தனித்தனியா பிரிச்சாச்சு. இந்த தனிப்படை ஒரு டீம் 16 பேர் வந்து சார் ஆனா எஸ்பிட்டா கேட்கிறோம். தனிப்படை மடப்புறம் அஜித் கொலை வழக்குல இருந்து கலைச்சிட்டதா சொல்றீங்க, தமிழ்நாடு முழுவதும் கலைச்சிட்டதா சொல்றீங்க. இந்த இதுல எப்படி தனிப்படை வந்துச்சு? 16 பேர் வந்திருக்காங்க. அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரம் இருக்கு அப்படின்னா போயிட்டாரு பதில் சொல்லாம. போலீஸ் கண்ட்ரோலில் முதலமைச்சர் திருப்பவன ஆய்வாளர் வந்து திலீபன், இங்கே உள்ள சார்பு ஆய்வாளர் மானாமரி சார்பாளர்களுடன் இந்த டீம் தான் வந்திருக்காங்க. அதெல்லாம் பொய். அது பொய் தான். அவங்க எவ்வளவு கதை கட்டுவாங்க? அந்த பாலத்துல இருந்து கீழே விழுந்தா மேம்பாலம், பசலை மேம்பாலம், ஒரு ட்ரெயினே கீழே போகும். அதுக்கு மேலதான் மேம்பாலம் இருக்கு. அங்கே விழுந்தா நொறுக்கி போயிடும். அந்த கருவலுக்கு கீழே அந்த பாலத்துக்கு கீழே வெறும் கருவை விழுந்திருந்தா முள்ளு உரசி இருக்கணும், கால் அடிபட்டு இருக்கணும். மற்ற கல்லு கிடக்கு, குடிக்காங்கன்னு கிடக்கு. கல்லு 1.5 இன்ச்சு ஜல்லி கிடக்கு. ஜல்லி ஊற்றி இருக்கணும், முள்ளு லிசி இருக்கணும். எந்த காயமும் இல்லை. காலை ஒடிச்ச ஆமா ஒரு ட்ரெயின் கீழே போகும். குறைஞ்சது 30 அடி உயரம் இருக்கும். 30 அடி இருக்கும். அதே பொய்னு தெரியுது. அதையே பேசுறாங்க. அதான் கேட்கிறேன். பாலம் சொல்லி முடிக்கிறாங்க. அந்த பாலத்துக்கு முன்னே என்ன நடக்குது? இன்னொரு குற்றாலம் பாலத்துல விழுந்தான்னு பாலம் பார்த்து அங்க இருந்து கார் பாஸ் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டீங்க. அப்புறம் சொன்னேன் இந்த ஏரியால மது விற்பனை, அது அந்த பிரச்சனை தொடக்கத்துக்கு அது ஒரு காரணம். கள்ளச்சந்தையில மது விற்பனை நடத்துறாரு. அதை அந்த பசங்க எதிர்த்து கேட்குறாங்க. அந்த மது குடிக்கிறதுல அதுல ஏற்படக்கூடிய முரண்பாடு தான் இன்னைக்கு இந்த கொலை வரைய வந்துச்சு. ஆனால் காவல்துறை கண்டுக்கிறது இல்லை. பொதுமக்கள் பெண்கள் முதற்கொண்டு அதை கடுமையாக எதிர்த்துருக்காங்க. எதிர்த்தாலும் தொடர்ச்சியாக அவர் நிற்கிறாரு. இப்போ தான் ஒரு 2 நாளாக ஏதோ இங்கே போராட்டம் நடக்கிறதுனால பையன் வந்து எழுதி இது சாராயக்கூடாதுன்னா கிருஷ்ணராஜ பிரம்மாணி எழுதி வச்சதுக்கு அந்த பையனை தூக்கி போலீஸ் அடிச்சது மாமூல் வாங்கிட்டு பண்றாங்க. போலீஸ் தான் பிரச்சனையே. போலீஸ் ஸ்டேஷன் மாமூல் மாசம் கார்த்திக் அவன் என்னாலும் பிள்ளைமாரா போலீஸுக்கு இப்போ வேண்டிய ஆட்கள் நிறைய இருக்காங்க. உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு கேட்டால் நாங்கள் நீதியான நேர்மையான அரசுங்களா? போராட்டம் நடக்கும். பிரதமர் மீட்டிங் இன்னைக்கு எனக்கு அவங்கள பார்த்துட்டு போனால் மனக்கு வந்தேன். பார்த்துட்டு அது
சஸ்பெண்ட் இன்னைக்கு ரிப்போர்ட் வந்துருக்கோம் சாயங்காலம் வருதோம் பார்த்துட்டு திரும்ப கொடுத்துருவோம். போராட்டத்தை ஒற்றுமையை கொண்டு போங்க, ஒற்றுமையை கொண்டு போங்க. யாரும் வாபஸ் வாங்க வெவ்வேறு கருத்து ஒரு வரக்கூடாது. கான்ட்ரவர்ஸ் உங்களுக்குள்ள அதுல மக்கள் உறுதியா இருக்காங்க, ஒற்றுமையா இருக்காங்க. இதுக்கு நீதி நீதி கிடைக்கிற வரை நம்ம மக்களுக்கு நீதி கிடைக்கும். எனக்கு நீதி கிடைக்கணும். இந்த 4 பேர் பொய் வழக்கு போட்டுருக்காங்க, அந்த வழக்கை ரத்து பண்ணணும். அது பேசி அந்த வழக்கை ரத்து பண்ணணும். ஏன்னா அம்பிட்டு படித்த இளைஞர்கள் போட்டு நீங்க இதுக்கு முன்னாடி தலைவர் கூட பயணிச்சிருக்கீங்க, நீங்க சொன்னீங்க. ஒரு விஷயத்தை எடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மாத்தி போற பேச்சுக்கு நம்மகிட்ட கிடையாது.